அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பலாப்பழத்தை வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலாப்பழத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. பலாப்பழத்தில் அதனுடைய விதைகள்லாம் நீக்கிடுங்க. இந்த பலாப்பழ விதைகள்லாம் நல்லா மட்டன் கிரேவியில் சேர்த்து சாப்பிடுங்க, சாம்பாரில் போட்டு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்பொழுது இந்த விதைகளை உப்பு போட்டு வேக வச்சு சும்மாவே கூட சாப்பிடுவோம். எங்கள் அம்மா அடிக்கடி சமைச்சு கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கின பலாப்பழத்தை எல்லாமே பொடியாக நறுக்கியாச்சு. பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச பலாப்பழத்தை அந்த நெய்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக. இப்போ நாட்டு சர்க்கரை 1 கப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த பலாப்பழம் நல்லா வேகணும், அதுக்கப்புறம் தான் அந்த சர்க்கரையை சேர்த்துக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பலாப்பழத்தோட ஈரத்தன்மையிலே இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அரிசி மாவை எடுத்துப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெது வெதுப்பான தண்ணீரை சேர்த்து மெதுவாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதம் வந்ததுன்னா போதுங்க. நம்ம கையில் லேசாக நெய்யை தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம அழகாக தட்டி நம்ம தயார் செய்து வச்ச பலாப்பழத்தை அது உள்ளே வச்சு அழகாக உருண்டைகளாக செஞ்சுக்கலாம். இது போல் எல்லா உருண்டையும் நம்ம தயார் செஞ்சு வச்சுருவோம். என் வீடியோ பார்க்குற என் நண்பர்கள் உறவினர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் சமைக்கிறது ரொம்ப சுலபமாகவும் இருக்குது, சமைச்சு பார்த்தா ரொம்ப சுவையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அலைபேசி வழியாகவோ எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வேலையில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம தயார் செய்த இந்த உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சுருவோம். இது ஒரு 10-15 நிமிஷம் வெந்தாலே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் விட்டதால் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். எல்லாரும் சமைச்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஆரோக்கியமான உணவும் கூட, எந்த ஒரு கெடுதலும் பிள்ளைகளுக்கு வராது. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு நம்ம காத்துட்ருக்கிறத விட நம்ம உழைச்சா நம்மளுடைய திறமைக்கு பலன் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.